திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த 2 யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான சனி பகவானோட வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 8ஆம் அதிபதி. இப்போ வக்ரகதி ஆகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. கண்டிப்பாக சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் முதல்ல கை கொடுக்கும். எதிர்பார்த்த வரன் ஃபர்ஸ்ட் அமைஞ்சு வரும். வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்க போகுது. வியாபாரத்தில் இருந்து வந்த தடை, வியாபாரத்தில் நல்ல லாபமே இல்லாம இருந்தாலும் கூட அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப 8ங்கிறது விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், புதையல் யோகங்கள், புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், மறைந்திருக்கக்கூடிய பொருட்கள், ஒருத்தர் பணத்தை கொண்டு போயிட்டாங்க, பண இழப்புகள் ஆகுது அப்படிங்கிறதுலாம் 8ஆம் இடம் தான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. யாராவது பணத்தை கொண்டு போயிட்டாங்க, அல்லது உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வராம இருக்கு அப்படின்லாம் இருந்தது. இந்த கடகராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி கண்டிப்பா பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். கெட்ட விஷயங்கள் எதுவும் மேக்சிமம் வராது.
ஏன்னா உங்களுக்கு 7, 8 கூடியவர் ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல வக்ரகிரி அடைகிறார் குரு பார்வையில. அது உங்க லக்னத்திலிருந்து, அதாவது உங்க ராசியிலிருந்து குரு பார்க்குது. அப்ப இருக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க 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 இந்த குரு பார்வையில சனி வக்ரகிரி ஆகும்போது ஒரு நன்மைகளை நிச்சயமா செய்யும். அது உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தா இன்னும் யோகம். இது சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலன். அடுத்து அதுல இருக்கிறது 9ஆம் இடமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து கிடைக்கிறது. அப்பா கிட்ட இத்தனை நாள் பேசி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கல, அல்லது அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் ஒரே பஞ்சாயத்தா இருக்குதுங்க, எங்க சொத்து எங்க கிட்ட வருமா, நான் கேஸ் மூவ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு எந்த விஷயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். எழுந்ததெல்லாம் மீண்டும் எடுக்க போறீங்க. உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சக்சஸ் ஆக போகுது. ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு அமைப்புகள் உண்டு. ஒரு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு படிப்புக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இந்த இடமாற்றத்தை நோக்கி நீங்க பயணப்படலாம். இடமாற்றம் நிச்சயமா உண்டுங்க. அடுத்து பாருங்க, 9ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தந்தை சொத்துக்கள் மட்டும் இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகள், உங்களுடைய உபாசனை தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து அவர் அங்க இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இத்தனை நாள் லாபமே இல்லைங்க, வருமானமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, லாபங்கள் பெருக போகுது. 2ஆம் திருமண அமைப்பு அல்லது ஏதாவது ஒரு வகையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்புகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே உங்க குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். மூத்த சகோதரர்கிட்ட சண்டை பிரச்சனை ஆயிட்டு இருந்ததுன்னா இப்ப அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது. அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள், சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் இதெல்லாமே சுமூகமா முடிய போகுது. அடுத்து அவர் அங்கிருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒரு இடமாற்றமோ அல்லது லைஃப்க்கு உண்டான ஒரு மாற்றமோ நிச்சயமா நடக்க போகுது. இப்ப எப்படி இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டு. 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரன், 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரன். அப்போ ஒரு சொத்து பிரச்சனைனா 9ஆம் இடங்கள் சொத்து பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த 2 இடத்தையும் தொடர்பு சனி ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு, அதாவது கூட பிறந்தவர்கள் மூலமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாக போகுதுன்னு அமைப்பு. முயற்சிகள் கைகூட போகுது. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. எதை நோக்கி பயணப்படுறீங்களோ அதுலயுமே சக்சஸ் ஆக போகுது. தைரியம் அதிகமாக போகுது. தெய்வ வழிபாடுகள் மூலமாக எல்லாத்தையுமே சரி செய்ய போறீங்க. ஒரு தெய்வம் உங்க கூட நிக்க போகுது. அதுவும் கன்னி தெய்வமாக இருக்கலாம், அல்லது நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு தேவதை வழிபாடுகள் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா 3ஆம் இடங்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள போகிறார். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது அவருடைய பார்வைக்கு 10ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு இது 6ஆம் இடம். அப்ப கடன் நிவர்த்தியாக போகுது. கடன்ல இருந்துட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வருமானங்கள் கிடைக்க போகுது. 11ஆம் இடத்தை பாக்குறதுனால லாபங்களும் வரப்போகுது. அந்த லாபத்தை வாங்கி கடன் அடைக்க போறீங்க. நோய் நிவர்த்தியாக போகுது. உடம்புல இருந்த நோய் எல்லாம் விலக போகுது. வேலை புதுசா கிடைக்க போகுதுங்க. ஏதாவது வேலை மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க, அல்லது வெளிநாடு வெளியூர் போலான் இருக்கீங்க, தாராளமாக செல்லலாம். அதற்கான எல்லா பிரார்த்தமும் இப்ப உங்களுக்கு உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதை நோக்கின பயணங்கள் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. ஏன்னா கடகராசிக்கு எப்பவுமே வேலையாட்கள் தொந்தரவும் கணவன் மனைவி தொந்தரவும் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது. இப்ப மனதில் இருந்த பாரங்கள் எல்லாமே விலக போகுது. தேவையில்லாம இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்க. உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகள் ரெடியா இருக்குது. ஏதாவது படிப்பு தடை ஏற்பட்டிருக்குன்னா அப்ப அதை மீண்டும் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சனி வக்ரமான ஜாதகத்துக்கு நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இடமாற்றம் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க போனா சரியா இருக்குமான்னு பாருங்க. இந்த நேரங்காலங்கள்ல கட்டத்துல அப்பா பத்தியோ பூர்வீக சொத்தை பத்தியோ பேச வேண்டாம். அப்பா கிட்ட இந்த டைம்ல பெரிய அளவுக்கு அதனுடைய மூவிங் பண்ண வேண்டாம். கூட பிறந்தவங்களை பத்தியும் பேச வேண்டாம். அவங்க கிட்ட போய் இந்த பூர்வீக சொத்து ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க கிட்ட போய் எதையும் தேவையில்லாம தலையிட வேண்டாம்.
அதே போல ஒரு இடமாற்றம் பண்றீங்க, ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க, வேலை ஆட்களான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணீங்க. எடுத்தாங்க அவுத்தான சண்டை கட்டிடக்கூடாது. ஏன்னா வேலை போறதுக்குண்டான வாய்ப்புகளும் சரி வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு நடக்கும் இந்த டைம்ல. ஒரு கேஸ் இருக்குது, ஒரு வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஒரு நோய்க்கு புது இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே போகணும். புதுசா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். புது டாக்டரோ புது கன்சல்டேஷனோ பண்ணிக்க வேண்டாம். இப்ப நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது. எதிர்பார்த்த லாபம் வராட்டியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் வரும். அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது நல்லது. உங்களுக்கு ஒரு சனி வக்ர பீரியட் முடியிற வரைக்கும். வக்ர பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன ரோல் ஆயிட்டு இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு ரோல் ஆகும். நல்ல நேரம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ சனி வக்ரத்துக்கும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள். சோ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நான் சொன்னது எல்லாமே நிச்சயமா நடக்கும். சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது என்பது நல்லது. இருப்பினும் ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வக்ரமாக இருந்தாலும் வக்ரமாக இல்லைனாலும் இந்த சனி வக்ரமானவரை குரு பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. தசாபதிகள் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்க ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. வந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. சனி வக்கரமானவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. சனி வக்கரம் இல்லாதவர்கள் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு அதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.